கூடுதல் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் இம்ரானுல்லா இணைக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நீதிபதியினுடைய இந்த உத்தரவை எப்படி பாக்குறீங்க சார்? நீதிபதி பல நாட்களாக இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் நிலவிட்டு இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு முக்கியமான கட்சி, பிரதான கட்சி. அதுல ஒரு இரண்டு தலைவர்களுக்கு இடையே பிரச்சனைனா அது வேற மாதிரி, அதாவது அன்ரிலேட்டட் தலைவர்கள். இது தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள பிரச்சனையா இருக்கு. ஸோ இதுல ஒரு இமோஷனல் கனெக்டும் இருக்கு. தேர்ஃபோர் நீதிபதி கிட்ட இன்னைக்கு வந்த வழக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் பேரில் போடப்பட்ட வழக்கு. அதன் தரப்பில் அதனுடைய பொதுச் செயலாளர் என்று சொல்லிக்கொண்டு முரளி சங்கர் என்பவர் தாக்கல் செய்கிறார். இவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாளைக்கு மாமல்லபுரத்தில் ஒரு கூட்டத்தை கூட்டி இருக்கிறார், அந்த கூட்டத்தை கூட்டக்கூடாது என்று உத்தரவிட வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த வழக்கு வருது. வந்த உடனே மனுதாரருடைய வழக்கறிஞர் பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி நீதிபதி சொல்றாரு, இந்த கேஸோட மெரிட்ஸ்குள்ள நான் போகல, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு, அதை கேட்கறீங்களா அப்படிங்கிறாரு. அவங்க அதுக்கு மீறி அந்த வழக்கறிஞர் அடுத்து வாதங்களை வைக்கும் போது நீதிபதி, நான் என்ன ரிக்வெஸ்ட்னு உங்கள்கிட்ட சொல்லலையே, அதுக்குள்ள நீங்க அவசரப்படாதீங்க, கேளுங்க முதல்ல என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே நீதிபதி எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இதை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு சாயந்தரம் இரண்டு பேரும், அதாவது டாக்டர் ராமதாஸ் மற்றும் அவருடைய மகன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ், இரண்டு பேரும் என்னை என்னுடைய அறையில் தனியாக சந்திக்க முடியுமா அப்படின்னு. உடனே வழக்கறிஞர்களுக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்படுது, மனுதாரருடைய வழக்கறிஞர்களுக்கு. ஆனா திரு அன்புமணி ராமதாஸ்க்கு ஆஜரான மூத்த வழக்கறிஞர் NL ராஜா, அவருடன் திரு K பாலுவும் ஆஜரானாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அதாவது நீதிபதி ஒரு மீடியேஷனுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு ட்ரை பண்றாரு அப்படின்னு. ஏன்னா இது தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள பிரச்சனை. இது தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்படுகிறது. இருவரும் மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் அப்படி என்பதால் உடனே பாலு NL ராஜா கூறுகிறார், எனக்கு சம்மதம் தான், நான் என்னுடைய வாதியிடம் இது பற்றி பேசி அவரை வர சொல்கிறேன். அப்போ வழக்கறிஞர் பாலுவும் சொல்றாரு நீதிமன்றத்துல, எங்களுக்கு நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை உள்ளது, முழு நம்பிக்கை உள்ளது, ஆகையால் நானும் அவரை பர்சுவேட் பண்றேன் வர சொல்லி அப்படின்னு. அதை எதிர்த்தரப்புல இருக்கிற வழக்கறிஞர்கள் திரு ராமதாஸ் அவர்கள் திண்டிவனத்தில் இருப்பதால் அந்த தோட்டத்தில் இருந்து கிளம்பி வர நேரமாகுமே என்று சொன்னார்கள். அப்பொழுது நீதிபதி சொன்னார், உடனே கிளம்ப சொல்லுங்கள், 5:30 மணிக்குள் வந்து விடலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, ஆகையால நீங்க இருவரும் அதை சொல்லுங்க, முதலில் அவர்களை வர சொல்லுங்கள், நான் யாருமே அந்த அறையில் இருக்க மாட்டார்கள், வெறும் 3 பேர், நீதிபதியாகிய நான், திரு டாக்டர் ராமதாஸ் மற்றும் அவருடைய மகன் டாக்டர் அன்புமணி, எங்கள் மூவருக்குள் மட்டும்தான் பேசிக்கொள்வோம், வழக்கறிஞர்கள் கூட வரக்கூடாது அந்த அறைக்குள். நான் இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த வழக்கில் என்ன செய்வது என்பதை தீர்மானிக்கலாம் அப்படி என்றார். அதற்கு திரு பாலு ஒத்துக்கொண்டார். நாங்கள் அவர்களை கொண்டு உங்கள் அறையில் விட்டு சென்று விடுகிறோம், அதன் பிறகு நீதிமன்றமே இது குறித்து முடிவு செய்யட்டும் என்றார். ஆகையால் இந்த வழக்கில் ஒரு திடீர் திருப்பம், சம்பந்தமே இல்லாமல் போடப்பட்ட ஒரு ரிட் மனு நாளை நடைபெற இருக்கும். அப்பொழுது நீதிபதி சொன்னார், இந்த ரிட் மனுவை தீர்மானிக்க எனக்கு 2 நிமிடங்கள் கூட ஆகாது, உத்தரவு போட்டுவிட்டு சென்று விடுவேன், ஆனால் எனக்கு இந்த தந்தை மற்றும் மகன் ஆகிய இருவருடனும் பேச வேண்டும் என்று தோன்றுகிறது, ஆகையால் நீங்கள் அவர்களை வர சொல்லுங்கள் என் அறைக்கு என்றார். அவர்களிடம் பேசிவிட்டு நாங்கள் வருகிறோம் என்று கூறி வழக்கறிஞர்கள் சென்று உள்ளார்கள். இதற்கு மேல் அவர்கள் இருவரும் வழக்கறிஞர்களிடம் என்ன சொல்ல போகிறார்கள், வருவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நன்றி திரு இம்ரானுல்லா, இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. அடுத்ததாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அரசியல் விமர்சகர்